ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத் ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம ஆடி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த ஆடி மாத பலன்கள் வந்து ஜூலை 16லிருந்து ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும். சந்திராஷ்டமம், அதாவது சிம்ம ராசிக்கு வந்து சந்திராஷ்டமம் வந்து 25, 26 இந்த நாட்களில் வந்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்துருங்க. அதே மாதிரி பொறுமையும் நிதானத்தையும் கையாள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு கொஞ்சம் விரயம், அதாவது வருமானம் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அதே நேரத்தில் அதிகமான செலவுகளை மேற்கொள்கிற மாதிரி வரும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய ராசி அதிபதியே 12ஆம் இடத்துல இருக்காரு. அதே மாதிரி தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வருமானம் இல்லைனாலுமே தொழில் அடுத்தடுத்த இது நல்லா போகும். இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்கம் வரும்னு வச்சுக்கோங்களேன். தொழிலை வந்து இது வரைக்கும் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா இந்த மாதம் வந்து தொழில் நல்ல படிப்படியான முன்னேற்றங்களை காணும். புது புது கஸ்டமர்லாம் வருவாங்க. நீங்கள் எந்த தொழில் செஞ்சாலும் அதில் அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு வெற்றின்னு வச்சுக்கோங்களேன். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது வந்து ரொம்ப நல்ல மாதம்தான். ஆனால் சனியோடைய வக்ர பார்வை வந்து உங்களுடைய ராசியை பார்க்குது. பொதுவாகவே வந்து சனியோட பார்வைனா ரொம்ப ஸ்லோவாயிரும். ஆனால் இந்த வக்ர பார்வை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்லோ பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஆல்ரெடி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருப்பீங்க. ஒரு விஷயத்த செய்யணுன்னா ஒரு பிளான் போட்டு அதை செஞ்சு முடிக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. பட் ஆனால் என்னென்னா இந்த வக்ரச்சனியோடைய பார்வை வந்து ரொம்ப சோம்பேறியாக்கிரும். அதனால உங்களுடைய வருமானத்துக்கு வந்து நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். வக்ரச்சனிக்கு வந்து சனி சந்திரன் இதுக்கு என்ன காம்பினேஷன்னா அன்னதானம் மட்டும்தான். அதாவது இதுக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு பார்த்தா அன்னதானம். மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரத்தை அன்னைக்கு ஒருத்தருக்கு மட்டும் சாப்பாடு வாங்கி கொடுங்க. அவருக்கு என்ன தேவையோ அது அந்த அளவுக்கு மட்டும் வாங்கி கொடுங்க. சும்மா ஒருத்தருக்கே போய் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடாது. அன்னதானம் அப்படிங்கிறது வந்து உண்மையாலுமே உங்களுக்கு எந்த விதத்துலேயுமே தெரியாதவங்க, சம்பந்தம் இல்லாதவங்களுக்கு ஒரு நேர சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்கள பசியாத்துறது மட்டும்தான் அன்னதானம் பேர். ஓகேங்களா? முக்கியமாக வந்து இந்த சனியோடைய பார்வை வந்து ஒன்றுனா உங்களுக்கு ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பீங்க. அந்த இதுக்கு வந்து உங்களை செய்ய விடாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதை எல்லாமே மீறி தான் நீங்கள் வரணும். உங்களுக்காக வருமானம் வரத்துக்காக நீங்களே என்னென்னா செல்ஃபாக ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ஒர்க் அவுட் மீன்ஸ் இந்த வேலை இன்னைக்கு இது கம்பல்சரி செய்யணும் அப்படிங்கிறத கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நிறைய நன்மைகளும் இந்த மாதம் தான் கிடைக்க போகுது. இந்த புதன் சனி அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா இந்த கோச்சாரத்தில் வந்து உங்களுக்கு 2 குடைவரும் 11 குடைவரும் சனியோடைய பார்வையில் வராரு. அப்போ வந்து நிறுத்தி நிதானமாக பேசணும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மூலிமா வீட்டில் சண்டை வரலாம், ஆஃபீஸில் சண்டை வரலாம், வேலை பார்க்குற இடத்துல சண்டை வரலாம். இந்த கண்டச்சனி வந்து பல வகையில் உங்களுக்கு வந்து தொந்தரவு கொடுப்பாரு. பொதுவாகவே சூரியன் அப்படிங்கிறது ஒரு பிரகாசமான கிரகம். சனிங்கிறது வந்து ஒரு இருட்டான கிரகம்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அந்த இருட்டு வந்து அந்த சூரியனை வந்து மறைக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து என்னென்னா உங்களுடைய புகழ் பேரு இதுக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாட்டி வரும். இந்த மாதத்தில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வக்ரம் முடிகிற வரைக்குமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறதா நல்லது. அதுவும் முக்கியமாக கோச்சாரத்தில் இந்த சனி புதன் எப்பெல்லாம் ஒன்று சேருதோ உங்களுடைய ஜாதகத்திலையும் சனி புதன் சேர்க்கை இருந்தால் இன்னும் மிக கூடுதல் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானதுங்க. ஏன் அப்படின்னா பொதுவாகவே நீங்கள் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிறது செகண்டரி தான். உங்களுக்கு வந்து அந்த பேரு புகழ் இது எல்லாம் தான் ஃபஸ்ட்டாக ப்ரையாரிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு களங்கம் விளைவிக்கிறதுக்கு உண்டான இது வந்து இந்த சனி புதன் சேர்க்கைங்க. இந்த கோச்சாரத்தில் இந்த சனி புதன் சேர்க்கை, அதாவது பார்வை ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணணும். ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா நீங்கள் பதில் பேசுகிறீங்கன்னா நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னு உங்களுடைய அதாவது பேச்சை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி பேச கற்றுக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப சூப்பர் தான். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறது, குரு வந்து நல்ல பொசிஷனில் இருக்கனால உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, உத்தியோகத்தில் வந்து நல்ல மாற்றம் முன்னேற்றம்லாம் உறுதியாக உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான மாதம்தான். கணவர்கிட்ட வந்து ஆனால் வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் வேலை பார்க்குறதா இருந்தாலும் சரி, தொழில் பார்க்குறதா இருந்தாலும் நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு நகை, பணம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா நீங்கள் நகை சீட்டு போட்டிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அதில் டக்குன்னு ஒரு நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரி ப்ரைஸ் விழுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிற விஷயம் உண்டு. அதே மாதிரி கலை சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு பேர் புகழ்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கணவர்கிட்ட மட்டும் நிறுத்தி நிதானமாக பேச கற்றுக்கங்க. அதே கணவர் மீன்ஸ் கணவனாக இருந்தால் மனைவியும், மனைவியாக இருந்தால் கணவரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. சின்ன பிரச்சனை அது பெருசாகி அது
பெரிய தேவையில்லாத சண்டை, பஞ்சாயத்துல கொண்டு போய் முடிஞ்சிரும். அதனால அதே மாரி ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். ஹெல்த் வந்து முக்கியமா நீங்க இம்பார்ட்டன்ட் குடுத்து பார்க்கணும். உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல ஏதாவது மருத்துவ செலவுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். அதே மாரி தாயாருடைய உடல்நிலையில ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கணுங்க. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து முக்கியமா இந்த மக நட்சத்திரமும், பூர நட்சத்திரமும் படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா? ஏற்கனவே நீங்க பிரில்லியன்ட் தான். அப்படிதான் உங்கள எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா, இந்த டைம் வக்ர சனியோடைய பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா, யாருடைய பேச்சும் நீங்க கேட்க மாட்டீங்க. உங்களுக்கு வந்து என்ன அதாவது அடுத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தீங்கனாலே கண்டிப்பா நீங்க டெவலப் ஆயிருவீங்க. ஆனா, அத யோசிக்க விடாது இந்த வக்ர சனி. அதனால படிப்புல ரொம்ப ரொம்ப கவனம். படிச்சா மட்டும் தான் வாழ்க்கை. இந்த சனி வந்து இப்ப மட்டும் கிடையாது. இன்னும் 2 வருஷம் அடுத்தது அஷ்டமத்து சனி இருக்கு. அதனால அதெல்லாம் மனசுல வச்சுட்டு கரெக்ட்டா படிக்கல அப்படின்னா, உங்களுடைய அந்த அச்சீவ்மென்ட்‌க்கு நீங்க போக முடியாது. நீங்க எதிர்பார்த்த மார்க் வராது. ரிசல்ட் நல்லா வராது. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்ல. கம்பல்சரி நீங்க நல்லபடியா படிக்கணும் அப்படின்னா, டெய்லியும் வந்து அதாவது குரு காலம்னு சொல்றோம் இல்லையா? காலையில 6 டூ 7 வியாழக்கிழமை பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்க. தட்சிணாமூர்த்தியும் வழிபாடு பண்ணுங்க. ஆனா பிரம்மதேவர் வழிபாடு பண்ணும்போது, இந்த சனியோடைய தாக்கம் குறைந்து நல்ல ஞானம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.